சந்தோஷமா இருக்கிறவங்க நல்ல 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நாம வாசிப்போம். இருக்கிடங்கள்ல எழும்பி நின்று இந்த பகுதியை நாம வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1 to 11 முடிய நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா. பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோட கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் நான் உங்களோட பேச இருக்கிற வார்த்தை தேவன் செய்த பெரிதான அற்புதம். ஹல்லேலூயா. தேவன் செய்த பெரிதான அற்புதம். அந்த 2 வார்த்தைகள் மிகவும் முக்கியமானது. வலை கிழியத்தக்கதாக, படகு அமிழத்தக்கதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவனை ஆசீர்வதிப்பார் என்றால் வலை கிழியத்தக்கதாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், படகு அமிழத்தக்கதாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 2 கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி, ஆண்டவரே, இது வெறும் வார்த்தை அல்ல, இது விசுவாச அறிக்கை என்று சொல்லுகிறத விட நாங்கள் அனுபவித்ததை நாங்கள் பேசுகிறோம். எங்க வாழ்க்கையில நீர் ஆசீர்வாதத்தை தரும்போது நீர் கிழியத்தக்கதாக, அமிழத்தக்கதாக, டு த மேக்சிமம் கெப்பாசிட்டி, திராணிக்கத்தக்க, ஆண்டவரே, எங்களால எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு தாங்க முடியுமோ அவ்வளவு ஆசீர்வாதங்களை தருகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. திராணிக்கு மிஞ்சி ஆண்டவரே நாங்கள் சோதிக்கப்படாதபடி காக்கிற தேவன் மாத்திரம் அல்ல, எங்களுக்கு முடியாத அளவுக்கு எங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை நிறைவாய் தருகிற தேவன். நீர் நன்மைகளின் நாயகன் ஆண்டவரே, நன்மைகளை தருகிற தேவன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏராளம் ஏராளமே உம் நன்மைகள், ஏராளமே உம் கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானதே. சொல்லுமா, ஏராளம் ஏராளமே உம் நன்மைகள், ஏராளமே உம் கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானதே. மீண்டும் சொல்லுவோம், ஏராளம் ஏராளமே
கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானதே, அதிசயமானதே, ஆச்சரியமானதே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறோம், நன்றி நன்றி நன்றி, உமக்கு நன்றி 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 நன்றி, உமக்கு நன்றி நன்றி நன்றி. நன்மைகள் செய்பவர் நீர் மாறிடா நேசரே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்று மாறாதே. நன்மைகள் செய்பவர் நீர் மாறிடாய் நேசரே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்று மாறாதே. நன்றி நன்றி நன்றி, உமக்கு நன்றி 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 இயேசுவே. நன்றி 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 என் ராஜாவே, நன்றி நன்றி நன்றி. கடைசியா சொல்ல, ஏராளம் ஏராளம் ஏராளமே உம் நன்மைகள், ஏராளமே உம் கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானதே. ஏராளம் ஏராளம் ஏராளமே உம் நன்மைகள், ஏராளமே உம் கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானதே, அதிசயம் அதிசயமானதே, ஆச்சரியமானதே ஆச்சரியமானதே. நன்றி நன்றி நன்றி, உமக்கு நன்றி 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 இயேசுவே. நன்றி நன்றி நன்றி, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்களோடு பேசும் அப்பா. எந்த நோக்கத்திற்காக இந்த வார்த்தையை இந்த வேளையில உம்முடைய ஜனங்களாக எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீரோ, அந்த நோக்கம் நிறைவேறட்டும். உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு எல்லா துதிகன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். மத்தேயு 4வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் உடைய ஒருவர் வாசிங்க. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த இரண்டு சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று நாம பார்க்கிறோம். நாம லூக்கா 5வது அதிகாரத்துல வாசித்த அதே சம்பவத்தை தான் இங்க மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்துல எழுதுகிறதை நாம பார்க்கிறோம். இதே வார்த்தைகளை மார்க்கும் எழுதுகிறதை பார்க்கிறோம். மார்க் 1வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது இதே வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள்.
இதே சம்பவத்தை தான் மத்தேயுவும் எழுதுகிறார், மார்க்கும் எழுதுகிறார். ஆனால் இந்த லூக்கா மாத்திரம் அங்க இன்னும் டீடைல்டா அங்க நடந்த சம்பவத்தை எழுதுகிறதை நாம பார்க்கிறோம். லூக்கா மாத்திரம் அங்க நடந்த அதே சம்பவத்தை இன்னும் டீடைலா எழுதுகிறத நாம பார்க்கிறோம். ஆண்டவர் சீமோன் பேதுருவை கொண்டு திரளான அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் பெரிதான அதிசயங்களை ஆண்டவர் செய்தார். அப்போஸ்தலர் நடபடிகளை நாம வாசிக்கிறோம். பேதுரு எழும்பி பிரசங்கித்த போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டார்கள் என்று நாம பார்க்கிறோம். அலங்கார வாசல் முன்னே கிடந்த முடவனை பார்த்து, என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட என்று சொல்லும் போது அந்த முடவன் எழும்பி நடக்கிறதை நாம பார்க்கிறோம். இது போல ஆண்டவர் அங்க தரிசனத்தின் மூலமாக பேதுருவோடு பேசுகிறார். கொர்நேலியுனுடைய வீட்டிற்கு போகும்படியாக ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். கொர்நேலியு அங்க போகிறான், கர்த்தருடைய சுவிசேஷம் அங்க பிரசங்கிக்கப்படுகிறது. அந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் கொர்நேலியும் அவனுடைய குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுக்கிறதை பார்க்கிறோம். இப்படி ஆண்டவர் பேதுருவை கொண்டு பெரிதான அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். ஆனால் என்னுடைய பார்வையில் ஆண்டவர் செய்த மிகப்பெரிய அற்புதத்தை இந்த லூக்கா 5வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அது என்ன என்று சொல்லுகிறதுக்கு முன்பதாக சில வசனங்களையும் சில காரியங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எந்த சூழ்நிலையில் இது எழுதப்பட்டது? அங்க நடந்த காரியம் என்ன? இதுதான் முதல் முறையாக பேதுரு இயேசுவை சந்திக்கிறானா என்றால் இல்ல. இந்த 5வது அதிகாரத்திற்கு முன்பதாகவே பேதுரு இயேசுவை கண்டறிந்தான். இதுக்கு முன்பதாகவே இயேசுவை அவன் பார்த்திருக்கிறான். இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் இடையில ஒரு சம்பாஷணை நடந்ததையும் நாம பார்க்க முடியும். யோவான் 1வது அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் என்ன செய்கிறான்? கூட்டிக் கொண்டு வருகிறான். அந்திரேயா கூட்டிக் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். அப்ப இந்த லூக்கா 5வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிற சம்பவத்திற்கு முன்பதாகவே பேதுரு இயேசுவை பார்த்திருக்கிறான். எப்படி பார்த்திருக்கிறான் என்றால், அந்திரேயா என்ன செய்கிறான்? பேதுருவை அழைத்து கொண்டு தேவனிடத்தில் அறிமுகப்படுத்தி வைக்கிறத நாம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த அந்திரேயா சொல்லுகிற வார்த்தை என்ன? மேசியாவை நாங்கள் என்ன செஞ்சோம்? கண்டோம். மேசியாவை நான் கண்டேன். அந்த அந்திரேயா அனுபவித்த காரியம், அதுக்கு முன்னாடி நடந்த காரியம் என்ன? யோவானுடைய சீஷர்கள் இயேசு அதோ போகிறார் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லும்போது இயேசுவுக்கு பின் தொடர்ந்து வந்து, நீர் எங்கே வாசம் பண்ணுகிறீர், நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்கும்போது இயேசு சொல்லுகிறார், நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவன் சொல்லுகிறான், நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று பேதுருவினிடத்தில் அவன் தெரியப்படுத்துகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப நாங்க மேசியாவை கண்டோம் என்று அவன் சொல்லுகிறத நாம பார்க்கிறோம். இதை கேட்ட இந்த சீமோன் என்ன செய்கிறான்? இயேசுவை பார்க்க வருகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அவர் மேசியா என்று தன்னுடைய சகோதரன் சொல்லுகிறதை கேட்டு அதை காணும்படியாக இந்த பேதுரு அந்திரேயாவோட வருகிறதை நாம பார்க்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் அவரை இயேசுவென்று, அவன் மேசியா என்று அவன் ஏற்றுக்கொண்டதாக அங்கு சொல்லப்படவில்லை. ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாத்திரம் நடைபெறுகிறது. மேசியா என்று அந்திரேயா சொல்லுகிறத கேட்டு அவன் பார்க்கும்படியாக வந்தான். ஆனா அதுக்கப்புறம் நடந்த காரியம் என்ன? அதற்கப்புறம் நடந்த காரியம் என்ன? அவனுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதத்தை செய்ததையும் நாம பார்க்க முடியும். நான் இங்க ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இங்க எத்தனை பேர் இருக்கிறோம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம்? எத்தனை பேர் இயேசு என்கின்ற நாமத்தை, இயேசுவை பற்றி நான் கேட்ட அன்னைக்கே நான் ரட்சிக்கப்பட்டேன், 2வது முறை 3வது முறை இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இப்ப அடுத்து நடைபெறுகிற காரியம் என்ன? லூக்கா 4வது அதிகாரம், இந்த 5வது அதிகாரத்துக்கு முன்பதாக நடந்த சம்பவத்தை பார்க்கிறோம். லூக்கா 4வது அதிகாரம் 38 39 வரைக்கும் வாசிங்க. பின்பு அவர்
ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தால் அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். இதுவரைக்கும் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். ஆண்டவர் இந்த சம்பவம் நடைபெறும் போது இஸ்ரவேல் தேசத்தில் பிரபலமாய்விட்டார். அவருடைய உபதேசங்களை அநேகர் கேட்டு சிலர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அநேகர் ஏற்றுக்கொண்டாங்க. தேசம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசப்படுகிறது. இயேசுவை குறித்து கேட்டிருந்தோம். திஸ் டைம் இட் வாஸ் பர்சனல். இந்த முறை அவனுடைய குடும்பத்தில் அவன் கேட்ட காரியங்கள் நிறைவேறுகிறதை, நடைபெறுகிறதை அவனால் பார்க்க முடிந்தது. இப்ப அதே கேள்வியை நான் கேட்கிறேன், எத்தனை பேர் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ததின் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க கரங்களை உயர்த்துங்க. அநேகர் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்போம் என்றால், ஏதோ ஒரு காரியத்தை வேண்டிக் கொண்டிருப்போம், ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்போம். ஆனா அந்த காரியத்தை ஆண்டவர் அற்புதமாய் நம்ம வாழ்க்கையில நடப்பிக்கும் போது ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம் அதிகரிக்க ஆரம்பித்தது. அன்றைக்கு தொடங்கி கர்த்தருடைய சபைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வந்து கொண்டிருக்கிறோம். நம்மை போலவே தான் பேதுரு காணப்பட்டான். ஆண்டவரை பற்றி கேட்ட அன்னைக்கு அவன் ரட்சிக்கப்படலை. ஆண்டவரை பற்றி கேட்ட அன்னைக்கு அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. சில நாட்கள் ஆனது. எப்ப நடைபெற்றது என்றால் அவனுடைய குடும்பத்திலேயே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனாலும் அவனை குறித்து தேவன் வைத்திருந்த நோக்கத்தை அறியாதவனாகவே அவன் காணப்பட்டான் என்று நாம பார்க்கிறோம். அவனுக்கு நாமம் கொடுக்கப்பட்டது, அவனுடைய பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. நீ சீமோன் இல்ல, உன்னுடைய பெயர் என்னது? கேபா, சீஃபஸ். கேபா எனப்படுவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேதுரு என்று அர்த்தமாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கற்பாறை, கல் என்று அர்த்தம். அவன் தேவன் அவனை குறித்து வைத்திருந்த நோக்கத்தை அறியாதவனாக 5வது அதிகாரத்தில் வரும்போது பார்க்கிறோம். அவன் தொடர்ந்து மீன் பிடிக்கிறவனாகவே என்ன செய்து கொண்டிருக்கிறான்? காணப்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் சில நேரம் நம்ம வாழ்க்கையில நம்மை அழைக்கும் போதே தரிசனத்தையும் ஆண்டவர் தெளிவுபடுத்தி ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் ரட்சிக்கிறார்? பரலோக ராஜ்யத்தில் உங்களை என்னையும் சேர்க்கிறதுனாலயா? இல்லை, அவர் உங்களையும் என்னையும் குறித்து பெரிதான திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம பரலோகத்துக்கு போகணும்ன்றது தான் அவருடைய ஒரே நோக்கமா இருக்கும் என்றால், நாம ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே நம்மளுடைய மரணமும் நேரிட்டு இருக்க வேண்டும். உண்மைதானா? ஆனா ஆண்டவர் நம்மை ரட்சித்து தொடர்ந்து இந்த பூமியில வாழ வைக்கிறார் என்றால் நம்மை குறித்து ஒரு நோக்கத்தை, ஒரு தரிசனத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஏன் இன்னும் உயிர் வாழ்றேன்னா, என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற தரிசனம் இன்னும் நிறைவேறவில்லை. ஹல்லேலூயா. என்னைக்கு என் வாழ்க்கையில் அவர் என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்கள், திட்டங்கள் நிறைவேறுகிறதோ அன்னைக்கு நான் தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக கடந்து செல்வேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார் என்றால் அவர் என்னை குறித்து, நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் இன்னும் நிறைவேறவில்லை. அவைகளை ஆண்டவர் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க 5வது அதிகாரத்தில் வரும்போது பார்க்கிறோம், அங்க தேவன் அங்க கடற்கரைக்கு வருகிறார். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். ஆண்டவருடைய இடத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு பக்கம் திரள் கூட்ட ஜனம் கர்த்தருடைய வார்த்தைக்காக தாகத்தோடு, எதிர்பார்ப்போடு தேவனை நெருங்கி வருகிறதை ஆண்டவர் பார்க்கிறார். ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகள், ஜீவன் தருகிற வார்த்தைகள், தங்களுடைய சூழ்நிலைக்கு, தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவன் பேசுகிற வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க திரள் கூட்ட ஜனம் ஆண்டவரை நெருங்கி வரும்போது ஆண்டவருடைய பார்வை மறுபக்கமாய் பார்க்கிறார். 2 படகு காணப்படுகிறது. அதன் அருகே
அழைப்பை மறந்தவனாக, அழைப்பை அறியாதவனாக நிற்கிற சீமோன் பேதுருவையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு பக்கம் திரள் கூட்ட ஜனம், கர்த்தருடைய வார்த்தைக்காக பசியோடு தாகத்தோடு இருக்கிற ஜனத்தையும் பார்க்கிறார். அந்த தாகத்தை தீர்க்கிறதற்கு ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிற அந்த பாத்திரத்தையும் பார்க்கிறார். ஆனால் அந்த பாத்திரமோ தரிசனத்தை மறந்து, தரிசனத்தை அறியாதவனாய் அங்க வலையை அலசி கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர்ட்ட மாத்திரம் அவனுடைய பேர் மாற்றப்பட்ட அன்னைக்கு ஆண்டவர்ட்ட அவன் கேட்டிருந்த, ஆண்டவரே என் பேரை ஏன் கேபா என்று மாற்றினீரப்பா? ஏன் என்னை பேதுரு என்று அழைத்தீர்? என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன என்று அன்றைக்கே கேட்டிருப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கை வேற திசையில் அன்றைக்கே மாறி இருந்திருக்கும். ஆனால் அதை கேட்காமல் அவன் தனக்கு பழக்கமான தன்னுடைய இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பி அவன் மீன்களை, வலைகளை அலசி கொண்டிருக்கிறதை அவன் பார்க்கிறான். தேவன் பார்க்கிறார், எப்பா திரள் கூட்ட ஜனத்துக்கு உன்னை ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறேன், ஆனால் நீயோ தரிசனத்தை மறந்தவனாக நீ உன்னுடைய பழைய வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் என்று ஆண்டவர் பார்த்து அவனை கைவிடல. ஆண்டவர் செய்த காரியம், பேதுருனுடைய படகிலே ஆண்டவர் ஏறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பகுதியில் வாழுகிற ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஏங்குகிறார்கள். தேவையுள்ள ஜனங்கள் இந்த பகுதியில் காணப்படுகிறாங்க. நித்திய ஜீவனை எப்படி சுதந்திரிக்க வேண்டும் என்கின்ற குழப்பத்தோடு கலக்கத்தோடு காணப்படுகிற ஏராளமான ஜனங்கள் இந்த பகுதியில் காணப்படுகிறாங்க. அவர்களையும் ஆண்டவர் பார்க்கிறார். அதே வேளையில் ஆண்டவர் உங்களையும் பார்க்கிறார். உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டமும் தரிசனமும் பெரிதல்லவா மகனே என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் பயன்படுத்தும்படியாக நம்மளுடைய வாழ்க்கை என்கின்ற படகுல ஆண்டவர் ஏறி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இருந்தும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார்னா எதற்காக? அவர்களுக்கு ஆசீர்வாதமாக உங்களை மாற்றும்படியாக ஆண்டவர் உங்கள் படகுல ஏறி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை முறை நாம யோசித்திருப்போம், ஆண்டவரே நான் தகுதி இல்லாதவனப்பா, ஆண்டவரே எனக்கு திறமை இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு அறிவு இல்லை, ஆனால் அப்படிப்பட்ட என்னை ஏன் தெரிந்து கொண்டீர் என்று குழம்பி இருக்கிறோமே. பதில் இதுதான், உங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, உங்களை ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் மாற்றும்படியாக, நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் மாற்றும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் ஆண்டவர் பார்க்கிறார், திரள் கூட்ட ஜனம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க தாகத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் அதை செயல்படுத்துகிறதுக்கு தேவையான பாத்திரமோ மீன் வலைகளை அலசி கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். அதோடு முடியல. ஆண்டவர் செய்கிற காரியம், சீமோன் பேதுருனுடைய படகிலே ஆண்டவர் ஏறுகிறார். 2வது வசனத்தை வாசிக்கும் போது அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை பார்த்தார். எத்தனை படகு? 2 படகுகளை பார்த்தார். ஆனால் ஆண்டவர் சீமோன் பேதுருனுடைய படகிலே ஏறி ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறார்? அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டார். சற்றே தள்ளுங்க. ஆண்டவரை அறியாமல் இருந்தோம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தோம், ஆண்டவரை வேண்டாம் என்று ஒதுக்கின காலம் உண்டு. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை என்கின்ற படகை சற்றே தள்ளும்படி ஆண்டவர் நம்மை தள்ளினார். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாத காரியம் ஏராளம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், சற்றே பைபிளை வாசித்து பார், கொஞ்சம் என்னோட ஜெபம் பண்ணிப்பார், கொஞ்சம் என்னுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து பார் என்று ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையை, விசுவாச வாழ்க்கையை ஆண்டவர் துவக்கி வைத்தார். ஹல்லேலூயா. அந்த பிரயாணம் அப்ப ஆரம்பித்ததா? இல்லை, சற்றே தள்ளி பாருப்பா, சற்றே தள்ளி பாருப்பா. கரையில நிற்க வேண்டியதற்காக படகு உருவாக்கப்படல, நீ கரையில நிற்கிறதற்காக நான் உன்னை உருவாக்கல, உன்னை ஆழத்திற்குள்ளாக அழைத்து கொண்டு போகும்படியாக நான் உன்னை உருவாக்கினேன். படகு கரையில இருந்தா எந்த தீங்குமே கிடையாது. புயல் அடித்தா என்ன, காற்று வீசினா என்ன, ஆனால் அது படைக்கப்பட்டதின் நோக்கமோ கரையில இருக்கிறதற்காக அல்ல, ஆழத்திற்காக, பிரயாணத்திற்காக உருவாக்கப்பட்டது. ஆண்டவர் நம்முடைய விசுவாச பிரயாணத்தை அந்த நாளிலே, ரட்சிக்கப்பட்ட நாளிலே ஆண்டவர் துவங்கி வைத்தார். ஹல்லேலூயா. ஜனங்கள் நெருக்கினார்கள், ஆண்டவரோ பேதுருவை பார்த்து அவனுடைய படகுல ஏறினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சிருந்தா கடற்கரையில இருந்தே பிரசங்கித்திருக்க முடியும், ஆண்டவர் நினைச்சிருந்தா மலை மேலே ஏறி பிரசங்கித்திருக்க முடியும். ஆனால் தரிசனத்தை இழந்தவனாக, தரிசனத்தை அறியாதவனாக
இருந்த பேதுருவை ஆண்டவர் கண்டு அவனுடைய படகிலே ஆண்டவர் ஏறினார். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். எதற்காக? ஆண்டவரே, என்னையும் பொருட்டா எண்ணி என்னுடைய வாழ்க்கை என்கின்ற படகுல நீர் ஏறினதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவருக்கு வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீர் வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. வேற யாரையோ தெரிந்து கொள்ளல, எங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை தெரிந்து கொள்ளல, எங்க வீட்டில் படித்தவங்களை நீங்க தெரிந்து கொள்ளல ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே. எங்களை விட திறமசாலி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எங்களை விட அறிவாளிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எங்களை விட அதிகமான செல்வந்தர்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை அல்ல, எங்களை தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. Hallelujah. He chose your boat not just to bless you but to use you. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக மாத்திரம் அல்ல, அதெல்லாம் இருக்கும். ஆனால் உங்களை தெரிந்து கொண்டதின் நோக்கம் உங்கள் மூலமாக அநேகரை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. 3வது வசனத்தில் வாசிப்போம். 3வது வசனத்தை வாசிக்கும் போது, ஏறினார், அது சீமோனுடையதா இருந்தது, அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு உட்கார்ந்து ஜனங்களுக்கு என்ன செய்தாரா? போதகம் பண்ணினார். ஜனங்களுக்கு என்ன செய்தார்? போதகம் பண்ணினார். இப்ப படகுல யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். ஆனா பேதுரு எங்க இருக்கிறான்? கரையில இருக்கிறான். அந்த பிரயாணத்துல பேதுரு இன்னும் என்ன செய்யல? ஏறல. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்க படகுல அமர்ந்திருந்து அவர் போதகம் பண்ணுகிறார், பிரசங்கம் பண்ணுகிறார். அடுத்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி. சரி, போதும். முந்தின வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? அவன் போதகம் பண்ண தொடங்கினார் என்று பார்க்கிறோம். அடுத்த வசனம், போதகம் பண்ணி என்ன ஆண்டவர் பிரசங்கம் பண்ணார்? ஆண்டவர் பிரசங்கம் பண்ணியிருந்தா ரொம்ப முக்கியமான டீச்சிங்காக தான் இருந்திருக்கும். ஆனாலும் இந்த வசனம் ஆண்டவர் என்ன பேசினார் என்று சொல்லப்படவில்லை. ஏனென்றால் இந்த சம்பவத்தில் அந்த போதகம் முக்கியம் இல்லை, ஆண்டவருடைய கண்களோ பேதுருனுடைய வாழ்க்கையை குறித்ததாகவே நோக்கமுடையதா இருந்தது. ஹல்லேலூயா. அங்க உள்ள பிரசங்கத்தை விட லூக்கா எழுதுகிறார், மத்தேயும் எழுதுகிறார், அங்க என்ன பிரசங்கம் பண்ணினார் என்று 3 சுவிசேஷங்களும் எழுதப்படவில்லை. ஆனால் எது முக்கியம்? அந்த போதகம் பண்ணின இடம் பேதுருனுடைய படகாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க அடுத்த வசனம், போதகம் பண்ணி முடித்த பின்பு, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். ரா முழுவதும் பிரயாசப்பட்டோம் ஆண்டவரே. ஆண்டவருடைய பார்வையை நாம் பார்த்தோம். ஒரு பக்கம் திரள் கூட்ட ஜனம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், தாகத்தோடு இருக்கிற ஜனம். இன்னொரு பக்கம் தரிசனம் இல்லாத ஒருவன் நிற்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். இப்ப பேதுருனுடைய இடத்திலிருந்து நாம சற்று யோசித்து பார்ப்போமே. பேதுரு என்ன மனநிலையோடு அந்த இடத்துல நிற்கிறான்? வலையை அலசி கொண்டு இருந்தாலும் எந்த மனநிலையோட காணப்படுகிறான்? ஒரு விரக்தி. ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஆகிலும் ஒன்றும் அகப்படவில்லை. நான் நினைச்சபடி நடக்கல ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்ய போனேன், ஆனா நான் நினைச்சபடி காரியம் நடைபெறவில்லை. நான் நினைச்சது ஒன்று, நடந்த காரியம் ஒன்று. ரா முழுவதும் பிரயாசப்பட்டோம். ஃப்ரஸ்ட்ரேஷன். என் வாழ்க்கையில நான் நினைச்சபடி எல்லாம் அமைஞ்சிராதா, நான் நினைச்சபடி நடந்துராதா? ஒரு விரக்தி அவனுடைய வாழ்க்கையில பார்க்க முடிகிறது. அதோடு கூட களைப்பு, சரீர களைப்பு. யோசித்து பாருங்க, ரா முழுவதும் பிரயாசப்பட்டோம்னா என்ன அர்த்தம்? சும்மா போட்டில் உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. ரா முழுவதும் வலையை இழுக்கணும், திரும்ப தூக்கி வீசணும், ஒவ்வொரு இடங்கள்ல போய் திரும்ப 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 வலைகளை வீசி இருப்பான். ஆனால் ஒன்றும் அகப்படவில்லை. சரீர களைப்பு. மனதளவில் மாத்திரமல்ல, சரீரத்திலும் களைத்து போனவனாக அவன் கரையிலே வந்து நின்று வலையை அலசி கொண்டிருக்கிறான். He was tired and exhausted. He was disappointed by failure. தோற்று போனவனாக வந்து நிற்கிறான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னதான் தெரியும்? மீன் பிடிக்க தான் தெரியும்.
அங்க இயேசு எக்ஸ்பர்ட்டா இல்ல பேதுரு எக்ஸ்பர்ட்டா மீன் பிடிக்கிறதுலன்னு மனுஷன்ட்ட கேட்டா மனுஷன் என்ன சொல்லியிருப்பான்? பேதுருன்னு தான் சொல்லியிருப்பான். ஏன்னா மீன் பிடிக்கிறது அவனுக்கு கைவந்த கலையா இருக்க வேண்டிய ஒரு காரியம். அவன் தான் அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். எத்தனை மணிக்கு போனா எந்த இடத்துல மீன்கள் இருக்கும், எங்க வலைய போட்டா மீன் கிடைக்கும், இப்படிப்பட்ட டீட்டெயில்லாம் அந்த மீனவனுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஆனால் அப்படிப்பட்டவனுக்கு ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் அகப்படவில்லை. தோற்று போனவனாக கரையில் வந்து நிற்கிறதை பார்க்கிறோம். நம்பிக்கையற்றவனாக வெயில் வந்துருச்சு, பகல் வந்து விட்டது, இப்ப போனா மீன் பிடிக்க முடியாது, ராத்திரி போனாதான் மீன்களை பிடிக்க முடியும், பகல் நேரத்தில் மீன்கள் மேல இருக்காது, அவைகள்லாம் கீழே போயிடும் அப்படின்னு சொல்லி அவன் நம்பிக்கையற்றவனாக இருக்கிறான். திரும்ப மீன் பிடிக்க போனா இன்னொரு 12 மணி நேரம் நான் காத்து இருக்கணும், திரும்ப நான் அடுத்த முறை முயற்சிக்கணும், திரும்ப இரவு வரும்போது தான் நான் என்னுடைய வேலையை நான் செய்ய முடியும். நம்பிக்கையற்ற நிலை. முதலீடு பண்ணி இருந்தும் அதற்குரிய பலனை அனுபவிக்காதவனாக நிற்கிறான். நேரம் செலவழிக்கப்பட்டிருக்கிறது, சரீர பலன் செலவழிக்கப்பட்டிருக்கிறது, பணம் செலவழிக்கப்பட்டிருக்கிறது, இத்தனைய செலவு பண்ணியும் அதற்குரிய பலனை பெற்றுக்கொள்ளாதவனாக அவன் கரையில் நிற்கிறான். He had invested but there was no return. Humiliation, அவமானம். மற்றவங்களாம் பார்த்து என்ன நினைப்பாங்க? டேய், உனக்கு மீன் பிடிக்க வரலையா? என்ன ஒரு அவமானமா இருக்கும். ஒரு பயம் அவனுடைய இருதயத்தை நிரப்பி இருக்கும். இந்த நேரத்துக்கு நான் என்ன செய்வேன்? ஒவ்வொரு நாளும் மீன் பிடிச்சாதான் அந்தந்த நாளுக்குரிய ஆகாரம் உண்டாகும். இப்ப நான் வெறும் கையா நான் வீட்டுக்கு போனேன்னா நான் என்ன செய்கிறது? என்னுடைய குடும்பத்தை எப்படி நடத்துவது? இப்படி பல யோசனைகள் அவனுடைய சிந்தனையில் ஆட்கொண்டாலும் நான் ரசிக்கிற காரியம் என்னன்னா, அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே அந்த உணர்வுகள் ஊடாகவும் கடந்து செல்லுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில நேரம் இப்படிப்பட்ட சோர்வுகள் வரலாம், இப்படிப்பட்ட கலக்கங்கள், பயம், இவைகள் நெருக்கலாம். ஆனாலும் நான் உற்சாகப்படுத்துகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. அவன் வலையை ஒரு பக்கம் அலசி கொண்டிருந்தாலும் அவனுடைய செவிகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் அங்க ஆண்டவர் என்ன செய்தி பேசினார் என்று நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நிச்சயம் பேதுரு அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா, கேட்டுக்கொண்டே இருக்கிறான். வலையை அலசுகிறான். கவலை ஒரு பக்கம், கஷ்டம் ஒரு பக்கம், பாரம் ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம். ஆனால் அவனுடைய செவிகளோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேகர் சபைக்கு வருவாங்க. எப்போ வருவாங்கன்னா, ஆசீர்வாதங்கள் இருக்கும்போது வருவாங்க. ஆண்டவர் ஏதோ ஸ்மூத்தா கொண்டு போகும்போது வருவாங்க. ஆனா சில நேரம் தோல்விகளை சந்திக்கும் போது நான் என்ன முகத்தோட சர்ச்சில் போய் நிற்பேன்? நான் ஏன் சர்ச்சில் போய் நிற்கணும்? நான் ஏன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும் என்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதை நிறுத்தி விடுவாங்க. பேதுருவை பார்த்து நான் பாராட்டுகிற காரியம் இதுதான். அவன் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. அவனுடைய மாமியினுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்சிருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடந்துராதா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்துராதா என்று அவன் எதிர்பார்ப்போடு இருந்தாலும் அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? அவன் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அவனுக்கு நேராய் ஒரு வார்த்தை வருகிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 4வது வசனத்துல, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். ஆழத்துல தள்ளி போ, கோ டீப்பர். ஆழத்துல தள்ளி கொண்டு போ, ஆழத்துல தள்ளி கொண்டு போ. சில கூட்டம் இருப்பாங்க, அங்க செய்தி கேட்ட கூட்டம், ஒரு கூட்டம் எப்படின்னா கரையிலே தான் நின்னாங்க, படகுல ஆண்டவர் மாத்திரம்தான் இருந்தார். சிலர் ஆண்டவர் வேணும் ஆனா கரையில இருந்தே கேட்பாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை அழைக்கிறது ஆழத்திற்கு அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம், கொஞ்சம் தள்ளி இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மை அழைக்கிறது ஆழத்திற்கு அனுப்புகிறார். ஏனென்றால் ஆழத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம செய்ய வேண்டியது எல்லாம் அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. 4வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே,
முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். Peter was willing to do it for Jesus' sake. வலையை போடுகிறது பெரிய காரியம் அல்ல, அவனுக்கு பழக்கமான காரியம்தான். ஆனா அதனால அற்புதம் நடக்கல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் என்ன செய்கிறேன், போடுகிறேன் ஆண்டவரே. அவனுடைய அறிவு சொல்லுது, பகலாயிருச்சுப்பா, இப்ப போனா மீன் கிடைக்காது, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். ஆண்டவரே, இது சரியான நேரம் கிடையாது, இது வெப்பம் நிறைந்த நேரம், அப்ப மீன்கள் அங்க தண்ணீர் மேல இருக்காது ஆண்டவரே, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு 15 வருஷம் 20 வருஷம் அனுபவம் இருக்கு, நான் சொல்றேன் இது சாத்தியம் இல்லை, ஆனாலும் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். அங்க அற்புதம் அங்க படகுல நடைபெறல, அற்புதம் அங்க வலையில நடைபெறல, பேதுருனுடைய வாழ்க்கையில அவனுடைய வார்த்தையில் அற்புதத்தை பார்க்கிறோம். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். Peter did what Jesus said. இயேசு சொன்னதை பேதுரு செய்தார். இயேசு அந்த விசுவாசத்தை கனப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைக்கிறது ஆழத்திற்கு அழைக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ஆழத்துக்கு அழைக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆழத்துக்கு அழைக்கிறார். ஆழமில்லாத இடத்துல நிற்கிறது லேசான காரியம், ஆனால் ஆண்டவர் நம்மை அழைக்கிறது ஆழத்திற்கு அழைக்கிறார். நாம நினைக்கிற காரியம், ஆண்டவரே நான் இருக்கிற இடத்துல எனக்கு அற்புதம் நடைபெறட்டும், ஆரம்ப காலத்தில் அது ஓகேங்க, ஆனால் ஆண்டவருக்குள்ளாக வளர 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 திரும்ப கரையில் நாம் நிற்க மாட்டோம், ஆழத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. ஏன் அநேகருக்கு ஆழத்தை பார்த்தா பயம்னா, தனக்கு கீழே என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. கரையில் நிற்கும்போது தெரியும் இந்த பூமி இருக்குன்னு தெரியும், ஆனால் ஆழத்தில் போகும்போது கால் ஊன்ற முயன்றாலும் கால் ஊன முடியாது. எப்போ அலை வீசும் தெரியாது, எப்போ காற்றடிக்கும் தெரியாது, எப்போ புயல் வரும் தெரியாது. அதனாலேயே அநேகர் ஆழத்திற்கு போக பயப்படுவாங்க. ஆனால் தேவன் வாக்கு பண்ணுகிறார், எப்பா நீ எங்க போனாலும் பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. இந்த படகுல, இந்த பிரயாணத்தில், உன்னுடைய வாழ்க்கை என்கின்ற பயணத்தில் நீ தனிமையில் இல்லை, நான் உன்னோட வரேன். நீ வலைய போட்டா போதும், அற்புதத்தை செய்ய, அந்த வலைகளை நிரப்ப நான் வல்லவரா இருக்கிறேன், அந்த வலைகளை நிரப்ப நான் உண்மையுள்ளவரா இருக்கிறேன் என்று ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்க பேதுரு செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலையை போட வேண்டியதுதான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்பினார். வலையை நிரப்புகிறது நான் செய்கிற செயல், வலையை போட வேண்டியது மாத்திரம்தான் உன்னுடைய செயல். ஹல்லேலூயா. அங்க ஆண்டவர் நிரப்புகிறதை பார்க்கிறோம். 6வது வசனத்துல வரும்போது, 6வது வசனத்துல வாசிக்கிறோம், அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிலத்தக்கதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில, உங்க படகுல ஆண்டவர் செய்த அற்புதத்தை கொண்டு மற்ற உங்க சுற்றி இருக்கிற படகுகளையும் நிரப்பத்தக்கதாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்படுகிறதின் மூலமாக உங்க குடும்பத்தை ஆண்டவர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறதின் மூலமாக உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்க வாழ்க்கை தேவனுடைய ஆசீர்வாதத்தால நிரம்பணும்னு நினைக்கிறீங்களா? உங்களை ஆண்டவர் நிரப்பும்படி நீங்க ஆழத்துக்கு கடந்து வாங்க. அப்புறம் சைகை காட்டி அழைக்கலாம். அவர்களுடைய படகுகளையும் ஆண்டவர் நிரப்ப உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில நடக்கட்டும், அதை மாத்திரம் ஜெபிக்காதீங்க. ஆண்டவரே என்னுடைய பாத்திரம் நிரம்பட்டும், அதுக்கப்புறம் என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே, அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுமாமா. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை நீ ரட்சித்ததற்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய படகை நிரப்புகிறது மாத்திரம் அல்ல, என்னுடைய வாழ்க்கை
வாழ்க்கையை சுற்றி என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிற மனிதர்களையும் என் மூலமாக அவர்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் மூலமாக அவர்களையும் சந்தித்தருளும் ஆண்டவரே. நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அவர்களும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நான் பெற்றுக்கொண்ட நித்திய ஜீவனை அவர்களும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நான் சந்திக்கிற, நான் அனுபவிக்கிற சந்தோஷத்தை, நான் கண்டு கொண்ட அந்த சமாதானத்தை அவர்களும் கண்டு கொள்ளும்படியாக என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 2 வார்த்தைகளை பார்க்கிறோம், கிளியத்தக்கதாக, அமிழத்தக்கதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற காரியம் டு த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. இதுக்கு மேல ஒரு மீன் வந்தாலும் அந்த வலை கிழிஞ்சிரும். இதுக்கு மேல ஒரு மீன் படகுல ஏற்றினாலும் படகு அவ்வளவாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து நிரப்புகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைக்கிறது ஆழத்திற்கு அழைக்கிறார். திரும்ப பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆழத்துக்கு வாங்க, ஆழத்துக்கு வாங்க. கரையில் நின்னது போதும், ஆண்டவர் ஆழத்துக்கு அழைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த படகு பேதுருனுடைய முழு வாழ்க்கையுமே இந்த படகை சுற்றியதாக இருக்கிறது. படுத்தாலும் அவனுடைய படகு தான், வேலைக்கு போனாலும் அவனுடைய படகு தான், தூங்குறது அந்த படகுல தான். அவனுடைய வாழ்க்கையே அந்த படகை சுற்றியதாக காணப்படுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையின் படகை ஆண்டவருக்கு எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஆண்டவர் நம்மை ஆழத்திற்கு அழைக்கும் போது நம்மளுடைய படகை எப்படி ஆழத்திற்கு வழிநடத்த வேண்டும்? அந்த படகுல நடைபெற வேண்டிய காரியம் என்ன என்பதை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாட் ஹேப்பன்ட் ஆன் த போட்? நம்மளுடைய வாழ்க்கை என்கின்ற அந்த படகுல நடைபெற வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் அழைக்கிறார், சந்தோஷம். ஆண்டவர் ஆழத்துக்கு அழைக்கிறார், சந்தோஷம். ஆனால் நாங்க நடைபெற வேண்டிய காரியம் என்ன? வாட் ஹேப்பன், வாட் ஷுட் ஹேப்பன் ஆன் த போட்? முதலாவது காரியம் அங்க வாசிக்கிறோம். ஆண்டவர் 3வது வசனத்தில் வாசிக்கும் போது, அப்பொழுது அந்த படகுகள் ஒன்றில் ஆண்டவர் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஆண்டவர் என்ன பண்ணினாரா? போதகம் பண்ணினார். சில இடங்கள்ல நாம வாசிக்கிற ஆண்டவர் பிரசங்கம் பண்ணினார், ஆண்டவர் உபதேசம் பண்ணினார் என்று நாம வாசிக்கிறோம். ஆனால் இங்க ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா எழுதி வைத்திருக்கிற காரியம் என்ன? போதகம் பண்ணினார். அப்படின்னா என்ன அர்த்தம் ஆங்கிலத்தில்? he taught. ஆண்டவர் அங்க டீச் பண்ணுகிறார், ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுக்கிறதுனா என்ன? கேள்விகள் எழும்பும் போது அதற்குரிய பதிலை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தருகிறார். பிள்ளைங்களை கேட்டு பாருங்க, ஸ்கூல் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களை கேட்டு பாருங்க, வந்து சொல்லுவாங்க, எங்க டீச்சர் ஒழுங்கா எங்களுக்கு டீச் பண்றதே இல்லைன்னு வாங்க. ஏன் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க? ஏன் அந்த வார்த்தையை சொல்லுவாங்கன்னா, டீச்சர் கடமைக்காக வந்து அவங்க மாத்திரம் பேசினாங்க, பேசி முடிச்சோன்னே என்ன பண்ணிட்டாங்க? கிளம்பி போயிட்டாங்க. ஆனா எங்களுக்கு சில கேள்விகள் இருந்துச்சு, நாங்க சில காரியம் கேட்கணும்னு நினைச்சோம். அதை கேட்கும் போது அதற்கு பதில் வரும்போது தான் அது என்னவா மாறும்னா டீச்சிங்கா மாறும். நான் சொல்றது புரியுதா? பிரீச்சிங்கும் டீச்சிங்கும் வித்தியாசம் தெரியுதா? அப்ப இங்க ஆண்டவர் செய்த காரியம் என்ன பண்ணுகிறார்? போதிக்கிறார். he is teaching. அங்க கரையில நிற்கிறவர்களுக்கும் முக்கியமா இங்க பேதுருவுக்கும் ஆண்டவர் அங்க டீச் பண்ணிட்டே இருக்கிறார். எழுப்பப்படுகிற கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அவங்க மனதில் காணப்படுகிற குழப்பங்களுக்கு ஆண்டவர் பதிலை கொடுக்கிறார். இப்படிதான் ஆண்டவர் அங்க போதகம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையின் படகுலையும் ஆண்டவர் நம் மூலமாக கர்த்தர் மற்றவர்களுக்கு போதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளுடைய படகுல கர்த்தருடைய வார்த்தை உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. படகுல நடைபெற வேண்டிய முதலாவது காரியம், கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை போதித்து கொண்டே இருங்க. ஆமென். சபைக்கு கூட்டிட்டு வந்து விடுகிறது சந்தோஷம். ஆனா இது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிற ஒரு நாள் நடைபெறுகிற காரியம் அல்ல. மீதமுள்ள 6 நாட்களுமே அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற பொறுப்பை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையின் படகுல கர்த்தரை குறித்து போதிக்கிற அளவுக்கு நாம் ஆவிக்குரிய நிலையில வளர வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, பிள்ளைங்களை 7 நாள்ல ஒரு நாள் மாத்திரம் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்புங்களேன். அனுப்பிட்டு என் பிள்ளை சென்டம் வாங்கணும்னா வாங்க முடியுமா? முடியாது. ஏன் தெரியாது. ஒரு நாள் போதாது. கர்த்தருடைய வார்த்தையும் அதே போலதான்.
வாரத்தில் ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் சபையில் வந்து விட்டதுனால பிள்ளைங்களுடைய ஆவிக்குரிய ரீதியில் ரொம்ப வளர்ந்துட முடியாது. பெற்றோர்களாக ஆண்டவர் நமக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். என்ன பொறுப்பு? நம்மளுடைய படகுல இருந்து கர்த்தருடைய வார்த்தையை உபதேசிக்கிறவர்களாக, போதிக்கிறவர்களாக நாம் வளர வேண்டும். ஹல்லேலூயா. இங்க கேட்குற எத்தனை பேர் இந்த நேரம் ஒரு 20 வசனத்தை மனப்பாடமா சொல்லுவீங்கன்னு சொன்னா எத்தனை பேர் கை தூக்குவீங்கன்னு எனக்கு தெரியல. 20 வசனம் மனப்பாடமா சொல்ல முடியுமா? பைபிளில் நடந்த ஒரு சம்பவத்தை தெளிவாக அந்த சம்பவத்தை சொல்லுங்கன்னா எத்தனை சம்பவத்தை உங்களால் சொல்ல முடியும்? வேதத்தில் வளரணும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம படகுல மீன் இருக்கோ மீன் இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. படகுல எத்தனை பேர் பிரயாணிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை அங்கே இருக்கான்றது தான் முக்கியம். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. உங்க வாழ்க்கையின் படகுல கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற நிலைமைக்கு நாம வளர வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் எழுதுகிறார், காலத்தை பார்த்தால் நீங்க என்னவா இருக்கணும்? பிரசங்கியாரா இருக்கணும்னு சொல்லல, என்னவா இருக்கணும்? போதகரா இருக்கணும், டீச் பண்ணுகிறவங்களா மாறி இருக்கணும். ஆனால் நீங்க டீச் பண்ணுகிற நிலைமைக்கு வளரலையே என்று அவர் வேதனைப்படுகிறத பார்க்கிறோம். தினசரி கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை ஏன் சொல்லி இருக்கிறீங்க? இதை எனக்கு கற்று தாரும் ஆண்டவரே, இதை எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே என்று ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவருக்குள்ளாக நாம் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். ஹல்லேலூயா. அங்க பேதுருனுடைய படகுல நடைபெற்ற முதலாவது காரியம், அவனுடைய படகுல இருந்து திரள் கூட்ட ஜனத்திற்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள் புறப்பட்டதை நாம பார்க்கிறோம். இயேசுவே அவனுடைய படகுல நின்று பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆவில நிரம்பி நடத்தப்படுகிற வாழ்க்கை என்ன தெரியுமா? நம்மளுடைய வாயை திறந்தாலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து புறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவையுள்ள ஜனங்கள் உங்களை தேடி வரும்போது ஆறுதலான வார்த்தைகள், மனுஷிகமாக யோசித்து பேசப்படுகிற வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவையுள்ள ஜனங்கள் அநேகர் காணப்படுகிறாங்க. ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற முதலாவது தரிசனம் அவருடைய வார்த்தையை போதிக்கிற அளவுக்கு நாம் கர்த்தருக்குள்ளாக வளர வேண்டும். ஹல்லேலூயா. அங்க நடந்த காரியம், there was a teaching of God's word. அந்த படகுல நடந்த முதலாவது காரியம் கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்பட்டதை நாம பார்க்கிறோம். இரண்டாவது அங்க படகுல நடந்த காரியம் என்ன? பேதுருனுடைய வாழ்க்கையில் அவனுடைய படகுல நடந்த காரியம் என்ன? நாம வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், 4வது வசனத்துல சொல்லுகிறார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி என்ன செய்கிறேன்? வலையை போடுகிறேன். இரண்டாவது அந்த படகுல நடந்த காரியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா. முதலாவது நடைபெற வேண்டிய காரியம், கர்த்தருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையிலிருந்து புறப்பட வேண்டும். இரண்டாவது, வெறும் வார்த்தை புறப்படுகிறது மாத்திரம் அல்ல, அந்த வார்த்தை எதை பேசுகிறதோ, அந்த வார்த்தை எதை கட்டளையிடுகிறதோ அதை செய்கிறதற்கு, அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக நம்மளுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த படகிலிருந்து வார்த்தை புறப்பட்டது. அந்த வார்த்தை சொன்ன காரியம் என்ன? ஆழத்திற்கு போய் வலைகளை போடுங்க என்று ஆண்டவர் சொன்னார். அங்க சொல்லும்போது, நீ வலையை போடு, நான் இத்தனை மீனால நிரப்புவேன், 2 படகு அமலத்தக்கதாக நிரப்புவேன், வலை கிளியத்தக்கதாக நிரப்புவேன் ஆண்டவர் சொல்லவே இல்லை. அவர் சொன்ன வார்த்தை, ஆழத்துக்கு போய் வலையை போடு, அவ்வளவுதான். அதற்கு பேதுரு கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையின் படகுலையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், அவருடைய வார்த்தையை கேட்டு நீர் என்ன செய்ய போகிறீர் ஆண்டவரே என்று காரியம் அல்ல, நீர் சொல்லி இருக்கிறீர், அதை நான் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று டோட்டல் சரண்டர், முழுவதுமாய் அர்ப்பணித்த வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக அந்த படகுல நடந்த காரியம் என்ன? அந்த படகுல நடந்த காரியம் என்ன? 8வது வசனத்துல நாம வாசிக்கிறோம், சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டாம். அந்த இடத்துல நாம் இருந்திருந்தோம் என்ன பண்ணியிருப்போம்? நாம பேதுரு இடத்துல இருந்திருந்தா நாம என்ன பண்ணியிருப்போம்? சற்று யோசித்து பார்ப்போமே. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன்,
ஒன்றும் அகப்படலை. இப்போவும் நீ சொல்லுகிறீ, நான் செய்கிறேன், சந்தோஷம். வலைய போட்டேன், கண்ணால் என்னத்தை பார்த்துட்டேன்? அற்புதத்தை பார்த்துட்டேன், ஆசீர்வாதத்தை பார்த்துட்டேன். நம்ம அந்த இடத்துல என்ன செய்திருப்போம்? ஃபர்ஸ்ட் சந்தோஷப்பட்டிருப்போம். உண்மைதானா? எப்பா நான் நினைச்ச காரியம் நடந்துருச்சு. அடுத்து என்ன செஞ்சிருப்போம்? ஆண்டவர்கிட்ட ஒரு டீல் பேசியிருப்போம். ஆண்டவரே, இன்னைக்கு மாத்திரம் இல்லை, நான் இனிமேல் டெய்லி போட்டில் ஏறும்போதெல்லாம் நீர் என்னோடு கூட வர வேண்டும் ஆண்டவரே. நான் படகுல இங்கே போனாலும், கிழக்கில் போனாலும், மேற்கில் போனாலும் நீர் என்னோடு வர வேண்டும் ஆண்டவரே. அந்த ஜெபத்தை ஏறெடுத்திருப்போம். உண்மைதானா? ஒரு நாள் ஆசீர்வாதத்தை பார்த்துட்டேன். ஆண்டவர் ஒரு ராத்திரி ஃபுல்லும் போட்டு கிடைக்கிற பலனை ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் தந்துட்டார். என் போட்டு மாத்திரம் நிரம்பல, பக்கத்தில் உள்ள போட்டு நிரம்பிருச்சு. ஆண்டவரே, இனி நான் உம்மை விட்டு பிரிவதில்லை, நீரும் என்னை விட்டு பிரியக்கூடாது ஆண்டவரே, நீரும் என்னுடைய படகுல தினசரி வர வேண்டும் சொல்லியிருப்போமா இல்லையா? ஆனால் அங்கே பேதுருனுடைய பதிலை பாருங்க. ஐயோ என் ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீ என்னை விட்டு போக வேண்டும். அந்த இடத்துல அவன் உணர்ந்த காரியம் என்ன தெரியுமா? இது என்னுடைய பலத்தினால் வந்த காரியம் அல்ல. தன்னுடைய நிலையை அவன் அறிந்து கொள்ளுகிறான். நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே, இதற்கு கொஞ்சம் கூட தகுதியானவன் நான் இல்லப்பா, இது எல்லாம் உங்க கிருபை ஆண்டவரே. இதுல இருக்கிற ஒரு மீன் கூட என்னுடைய பலத்தினால் வந்த மீன் அல்ல. ஏனென்றால் என்னுடைய பலத்தினால வந்திருக்கும் என்றால் நான் ராத்திரியே நான் மீன் பிடிச்சிருப்பேன்ப்பா. ஆனால் ஒரு மீன் கூட நான் அகப்படாம நான் வந்தேன். ஆனால் இங்க வந்திருக்கிற இத்தனை மீன்களும் நீர் தந்தது உம்முடைய கிருபைக்காக நன்றி. ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவன் பிரமித்து தன்னுடைய நிலையை அறிந்தவனாக, தான் பாவி என்கின்ற நிலையை அவன் புரிந்து கொண்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய படகுல உம்மை நான் சுமந்து செல்லுகிறதுக்கு தகுதியானவன் அல்ல என்று தன்னை தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்தவனாக அவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்தான். ஹல்லேலூயா. அந்த படகுல நடைபெற வேண்டிய மூன்றாவது காரியம், ஆண்டவரே, நான் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீர் தந்தது ஆண்டவரே. உம்முடைய கிருபை என்னை தாங்கினதப்பா. நான் உறங்கினாலும் படுத்தாலும் எழுந்திருந்தாலும் என்னை தூக்கி சுமக்கிறது உம்முடைய கிருபை ஆண்டவரே. நான் பாவியான மனுஷன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஜனத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய இருதயத்தில் நம்மளுடைய வாழ்க்கையின் படகளையும் தேவனுக்கென்று அர்ப்பணித்தவர்களாக, தேவனுடைய சமூகத்தில் நம்மளுடைய நிலையை அறிந்தவர்களாக ஒப்பு கொடுத்து தம்மை தாழ்த்துகிற ஜனங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவன் சந்தோஷப்பட்டு இது நடந்தது என்று சந்தோஷப்பட்டிருந்தா அவனுடைய வாழ்க்கையில பெருமை வந்திருக்குமே. ஆண்டவர் அங்க செய்த காரியம் என்ன? அவன்கிட்ட இருந்த பெருமையெல்லாம் ஆண்டவர் நீக்கி போடுகிறார். அவன் பார்க்கிறான், எப்பா, என்னுடையதென்று சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை, என்னை தாங்கி நடத்தினது உம்முடைய கிருபைப்பா, என்னை ஏந்தி சுமக்கிறது உம்முடைய கிருபை, இந்த அற்புதத்தை கண்ணால பார்க்க செய்தது உம்முடைய கிருபை, இந்த அற்புதத்தை நடத்தினது உம்முடைய கிருபை ஆண்டவரே என்று தன்னுடைய நிலையை அறிந்தவனாக தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தினதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்மை நாம் உயர்த்தவே கூடாது. தேவன் நம்ம உயர்த்த உயர்த்த நாம உயர்கிறதல்ல, நம்மை தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நம்ம உயர்த்துவார். உயர்த்துகிற வேலை அவரால் மாத்திரம்தான் உயர்த்த முடியும். ஏனென்றால் அவர் ஒருவனை உயர்த்துவார் என்றால் எந்த மனிதனாலும் அதை மாற்ற முடியவே முடியாது. தேவன் நம்மை உயர்த்த உயர்த்த நம்மளுடைய இருதயத்தில் காணப்பட வேண்டியது இன்னும் நம்மை அதிகமாய் தாழ்த்த வேண்டும். ஆண்டவர் நம்மை ஊழியத்தில் பயன்படுத்த பயன்படுத்த இன்னும் நம்மை தாழ்த்த வேண்டும். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய செய்ய நம்மை இன்னும் தாழ்த்த வேண்டும். கரங்களை வைத்து யார் மேலேயாவது கரங்களை வைத்து ஜெபம் பண்ணீங்களா? ஆண்டவர் அற்புதம் செய்தாரா? ஆண்டவரே, இதற்குரிய மகிமை எனக்கு வேண்டியது இல்லப்பா, நீரே மகிமையை பெற்றுக்கொள்வீராக, இது என்னால் உண்டான காரியம் அல்ல. நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அங்க பேதுரு செய்த காரியம் அதுதான். தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தினான். வசனம் சொல்லுகிறது, இயேசுவின் பாதத்தில் விழுந்து. இது கடற்கரையில் நடக்கல, அந்த படகுல நடந்த காரியம். இயேசுவின் பாதத்தில் அவன் விழுந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான்காவதாக அந்த படகுல நடந்த காரியம் என்ன? 10வது வசனத்தின் 2வது பகுதியை 10வது வசனம் முழுவதுமே வாசிப்போமே. சீமோனுக்கு
யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அந்த படகுல நடந்த 4வது காரியம், தேவனுடைய திட்டமும் தரிசனமும் அவனுக்கு நேராக வந்ததை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனை குறித்து என்ன செய்ய சித்தமா இருக்கிறார் என்பதை அந்த படகிலே அவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. கடல் கரையில் இருக்கும்போது உபதேசங்களை கேட்டான். ஆனால் அந்த படகிலேயோ அவனை குறித்து தேவன் வைத்திருக்கிற தரிசனத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. நீ பயப்படாத மகனே, நீ பயப்படாத மகளே, இது எப்படி நடக்கும் அதை குறித்து கவலைப்படாத. இது நடக்குமா நடக்காத பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன். நீ மனுஷன் மீன்களை பிடிக்கிறவன் அல்ல, மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் அவனை குறித்த தரிசனத்தை சொல்லுகிறார். 11வது வசனம் வாசிக்கிறோம். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பகுதியில் செய்த பெரிதான அற்புதம் அந்த படகை நிரப்புனது அற்புதம் கிடையாதுங்க. இந்த பகுதியில் ஆண்டவர் செய்த அற்புதம் படகை நிரப்புனது அற்புதம் தான். மீன்களை ஆண்டவர் கொடுத்தது அற்புதம் தான். ஆனால் இந்த பகுதியில் நடைபெற்ற மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? அத்தனை கண்ணால பார்த்திருந்தோம், அவைகளை எல்லாம் விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். ஹல்லேலூயா. மிகப்பெரிய அற்புதம் அதுதான். மிகப்பெரிய அற்புதம் அதுதான். ஆண்டவர்கிட்ட நாம சொல்லுகிற, ஆண்டவரே நான் சீஷராவே, நான் சீஷர் ஆக்குவேன். மீனை பார்த்து அமர்ந்து இருக்கிறது அல்ல, அதை என் ஆண்டவர் ஒரு நிமிடத்தில் தர முடியும் என்றால் அவரை விசுவாசித்து வருகிற ஜனத்திற்கு ஆண்டவர் இன்னும் ஏராளமான ஆசீர்வாதங்களை தர முடியும் என்று அவரை விசுவாசித்து கண்ட அந்த திரளான மீன்களையும் விட்டு தன்னுடைய படகையும் விட்டு இயேசுவை பின்தொடர்ந்து வந்தானே, அதுதான் அந்த பகுதியில் நடைபெற்ற மிகப்பெரிய அற்புதம். ஹல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் சீமோன் பேதுருவை பயன்படுத்தினார், உண்மைதான். 3000 பேர் சபையில் சேர்க்கப்பட்டாங்க, அற்புத அடையாளங்கள் நடைபெற்றது. ஆனால் அதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அந்த படகை விட்டு இயேசுவை பின்தொடர்ந்து வந்ததுதான் மிகப்பெரிய அற்புதம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைப்பார் என்றால் அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். சிலர் நினைக்கிறீங்க, இந்த வேலையை விட்டுட்டு வரவா ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் அப்படி சொன்னா விட்டுட்டு வரதற்கும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அப்படி ஆண்டவர் விட்டுட்டு வர சொல்லலையா? அந்த வேலையிலும் ஆண்டவரே, ஆகிலும் நீர் சொல்லுகிற வார்த்தையின்படி இந்த காரியத்தை நான் என்ன செய்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கணவனுக்குரிய பணிகளை செய்கிறோமா? ஆண்டவரே, என்னுடைய கணவனுக்காக நான் செய்யல, உமக்காக நான் செய்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிள்ளைகளை வளர்க்கிறோமா? ஆண்டவரே, பிள்ளைகளை எனக்காக வளர்க்கல, உமக்காக நான் வளர்க்கிறேன் ஆண்டவரே. நான் கையிட்டு செய்கிற வேலை எனக்காக நான் செய்யல, உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய அறிவு ஒரு காரியத்தை சொல்லுகிறது, என்னுடைய ஞானம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது, அதன்படி என்னுடைய தொழிலை நான் செய்யல, நீர் எதை சொல்லுகிறீரோ அதன்படி நான் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது தான் ஆண்டவர் மிகுதியான மீன்களையும் தந்து தொடர்ந்து ஊழிய பாதையிலும் நம்மளுடைய வாழ்க்கையின் பிரயாணத்திலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுங்களேன். வாக்குத்தத்தம் எனக்குரியது, தரிசனம் தேவனுடையது. இப்ப சொல்லுங்க, நான் சொன்னதை தெளிவா சொல்லுங்க பாப்போம். வாக்குத்தத்தம் எனக்குரியது, தரிசனம் தேவனுடையது. ஹல்லேலூயா. அநேக நேரம் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறது இந்த வாக்குத்தத்தத்துக்காகவே நாம பற்றி கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, எப்பா நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன்ல, நிச்சயம் செய்து முடிப்பேன். வாக்குத்தத்தம் தேவன் எனக்காய் என்ன செய்வார் என்பது வாக்குத்தத்தம். நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தரிசனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் நமக்கு தருகிறது. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதை நிச்சயம் செய்து முடிப்பார். ஆனால் நம்மளுடைய கவனம் எது மேல இருக்கணும்னா தேவனுடைய தரிசனத்தின் மேல இருக்கணும். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கைக்குரியது,
என்னுடைய வாழ்க்கை என்கின்ற வட்டத்துக்குரியது. ஆனால் தரிசனம் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் இம்மைக்குரியது, ஆனால் தரிசனம் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியது, மறுமைக்குரிய தரிசனமாகவே காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்க பாருங்க, வாக்குத்தத்தத்தை சீமோன் பேதுரு பெற்றுக்கொண்டான். ஆனால் அவன் வாக்குத்தத்தத்தையும் வாக்கு பண்ணின அந்த நிறைவான மீன்களையும் அவன் விட்டு விட்டு தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்ற அவன் கடந்து சென்றான். எந்த குறையும் இன்றி ஆண்டவர் சீமோன் பேதுருவை வழி நடத்தினதை நாம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்? உனக்கு ஒரு குமாரனை தருவேன். ஆனா அதே ஆண்டவர் கேட்கிறார், உன்னுடைய வாக்குத்தத்தத்தை என்னுடைய தரிசனத்திற்காக பலி செலுத்துவாயா என்று கேட்கும்போது, வாக்குத்தத்தத்தையும் பலி கொடுக்க ஆபிரகாம் முன் வந்தது போல அங்க ஆண்டவர் அதை பார்க்கிறார். எப்பா, என்னுடைய தரிசனத்திற்காக நீ வாக்குத்தத்தத்தை இழக்க தயாரா இருந்தாயே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எதிர்பார்த்த காரியம், அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் 2 படகு முழுவதும் ஆண்டவர் கொடுத்தார். தேவனுடைய தரிசனத்திற்காக அதையும் விட்டுவிட அந்த பேதுரு துணிந்தது போல தேவனுக்கு சீஷரா இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே, நான் எதை செய்தாலும் அதை தேவனுக்காகவே நான் செய்ய வருகிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறினாலும் நிறைவேறாம போனாலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஆண்டவரே, என்னை குறித்து, என்னுடைய வாழ்க்கையை குறித்து நீர் வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேற வேண்டும். ஆண்டவரே, வாய்களை திறந்து சொல்லுமா? ஹல்லேலூயா. இது ஒரு கடினமான ஜெபமா இருக்கலாம். தைரியம் வேணும் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, வாக்குத்தத்தம் நிறைவேறினாலும் நிறைவேறாமல் போனாலும் என்னுடைய வாழ்க்கையை குறித்து நீர் வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேற வேண்டும். ஆண்டவரே, வாக்குத்தத்தங்கள் யாவையும் நான் சுதந்தரித்திருந்தோம், நான் தரிசனத்தை நிறைவேற்றாமல் போவேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை ஐயோ. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலை வேண்டாம்ப்பா, அப்படிப்பட்ட ஒரு நிலை வேண்டாம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. என்னை பின்பற்றி வா என்று சொன்ன மாத்திரத்தில் அவைகளை எல்லாம் விட்டு உமக்கு நேராய் ஓடி வர எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இது கடினமான ஜெபமா இருக்கலாம். ஓ ஹல்லேலூயா. துக்கப்படுத்துகிற வேலையா இருக்கலாம். ஹல்லேலூயா. இது எப்படி ஆகும்? இது நிச்சயம் செய்யணுமா? பயமா இருக்கு, திகிலா இருக்கு. ஐயோ, இது என்ன செய்ய? என்னுடைய குடும்பம் என்ன ஆகும்? என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? அதை பற்றி கவலைப்படாத மகனே. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லி 2 படகுகளை என்னால் நிரப்ப முடியும் என்றால், ஓ, நீ அர்ப்பணிக்கும் போது, நீ ஒப்பு கொடுக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையை நிரப்ப நான் உண்மையுள்ளவராயிருக்கிறேன். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? இருக்கிடங்களை எழும்பி நின்று யாரெல்லாம் இந்த உண்மையா இந்த ஜெபத்தை ஏறெடுக்க விரும்புகிறீங்களோ, இருக்கிடங்களை எழும்பி நின்று 2 கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாக்குத்தத்தங்களுக்காக நான் உம்மை பின்பற்றவில்லை. என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேறும்படியாக உம்மை நான் பின்பற்றுகிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன செய்வீர் என்று கேட்க நான் வரல, நான் உமக்காய் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வந்திருக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு என்ன கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கல. என்னிடத்தில் உள்ளதை நான் எதை கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்க வந்திருக்கிறேன். ஓ ராமமனரா சந்தரா மலரியாந்தரபோ ரிகாலரா தியாந்தரா ரிமமனரியாந்தரபோ சதிகரரியாந்தரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ராபமனரா சந்தரபா. ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின் மகனாகிய ஈசாக்கையே ஆண்டவர் பலி செலுத்த கொடுக்க கேட்டபோது ஆபிரகாம் தயங்காமல் கொடுத்தானே. Rada rashata raba la rianta raba ride remana rabo shandianta raba. Hallelujah, 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 hallelujah. Oh raba rashanta rianta raba. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் படகுல உம்முடைய வார்த்தை தொனிக்கட்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய வார்த்தை தொனிக்கட்டும். ஆண்டவரே, ஓ, என்னுடைய வாழ்க்கையிலிருந்து உம்முடைய வார்த்தை புறப்படட்டும் அப்பா. Rakarabo shadira haraba rima manare antera bo shadira halari antaraba.
Hallelujah, hallelujah, hallelujah. O Rabba Manara Shantara Diantaraba. பவுல் எழுதும்போது எழுதுகிறார், அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் 3:8 என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நஷ்டம் என்று கருதுகிறேன்ப்பா, நஷ்டம் என்று கருதுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் தேவனுடைய மேன்மைக்காக, தேவனுடைய தரிசனத்திற்காக, தேவனுடைய நாமம் இந்த பகுதியில் பிரசங்கிக்கப்படுகிறதற்கு, தேவனுடைய நாமம் இந்த பகுதியில் உயர்த்தப்படுகிறதற்கு, எங்களுடைய தேசத்தில் காணப்படுகிற கட்டுகள் எல்லாம் உடைகிறதற்கு இயேசு என்னை பயன்படுத்தட்டும் என்று என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேனப்பா. Oh Rabba Larianta Rabba Shakala Radiantara. Oh Reba Lahara Boshanta Rabba. Oh Reba Lahara Dianta Rabba. பேதுருனுடைய திறந்த வாசல் அவனுடைய படகில் நின்றது. பேதுருனுடைய திறந்த வாசல் அவனுடைய படகில் நின்றது. ஹல்லேலூயா. இயேசுவே அந்த திறந்த வாசலாய் நின்றார். இயேசுவே அந்த திறந்த வாசலாய் நின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் அந்த திறந்த வாசலை பார்த்ததில் திருப்தி அடைந்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட முடியாது. அந்த வார்த்தையை பெற்றிருக்கிறோம். ஆனால் அந்த திறந்த வாசலை பார்த்த சந்தோஷத்திலே நின்று விடுகிறோம். ஆண்டவர் அழைக்கிறார், ஆழத்துக்கு வா மகனே, அந்த கதவை திறந்து உள்ள பிரவேசித்து பார், அந்த கதவை திறந்து உள்ள பிரவேசித்து பார். உனக்கென்று நான் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிதென்பதை நீ அறிந்து கொள்வாய். உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற தரிசனம் பெரிதென்பதை நீ அறிந்து கொள்வாய். உள்ள பிரவேசி மகனே, ஆழத்திற்கு வா. ஜெபத்தில் ஆழத்திற்கு வரும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபித்த ஜெபத்தில் திருப்தி அடையாத ஆழத்திற்கு வா. வேத வசனத்தை வாசித்ததில் திருப்தி அடையாத அதை தியானிக்க ஆரம்பி, ஆழத்திற்கு வா. மாதத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை சுவிசேஷத்தை சொல்லுகிறதுல திருப்தி அடையாத ஆழத்துக்கு வா. என்னுடைய வார்த்தையை கேட்டாயே, என்னுடைய வார்த்தையை கேட்டாயே, அதன்படி செய். மிகுதியான மீன்களை கட்டளையிடுவேன். வலை கிளியத்தக்கதாக, படகு அமிழத்தக்கதாக. ஆழத்துக்கு வா மகனே. ஆண்டவர் இந்த சபையை நிரப்புவதும் அப்படிதான் நிரப்ப போகிறார். இந்த சபை இடம் கொள்ளாத அளவுக்கு, ஹல்லேலூயா, இந்த இடத்துல நிரப்ப முடியாத அளவுக்கு ஆண்டவர் ஆத்துமாக்களை தருவார். தேவன் நம்மை சபையாக ஆழத்திற்கு அழைக்கிறார். ராகா ரேபோ சாந்தா ரபா நரியாந்தா ரபா. ஹல்லேலூயா. ஒரு ஆராதனை போதாது, 2 ஆராதனை போதாது, 10 ஆராதனை தேவைப்படுகிற அளவுக்கு ஆண்டவர் ஆத்துமாக்களினால் நிரப்புவார். ஆனால் அதற்கு நாம் ஆழத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். ஓ ரேபே பேராமா சாந்தா ரமா நரியாந்தா ரபா. பொருளாதாரத்தில் ஆண்டவர் நன்மையை தர விரும்புகிறார். ஆனால் ஆழத்துக்கு வா மகனே. ஓ ரேபா லாரா சாந்தா ராகா தியாந்தேரா. ஓரே மாமா மனரபா சனரபா. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. உம் சேவைக்காக என்னை தருகிறேன். வணைந்திடும் திரு சித்தம் போ. உம் சேவைக்காக என்னை தருகிறேன்.
வணைந்திடும் திரு சித்தம் போல் எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை. ரெண்டு கரங்களை உயர்த்தி என்னை தருகிறே உம் கரத்தில் என்னை படைக்கிறே உம் பாதத்தில் என்னை தருகிறே உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. யோவான் 10:9 ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆண்டவர் உங்க வாழ்க்கை படகுல நிற்கிறார், திறந்த வாசலாக கரங்களை விரித்தவராக நிற்கிறார். கடல் கரையில நின்றது போதும், ஆழத்துக்கு வா மகனே, எனக்குள்ளாக நீ பிரவேசிக்க வேண்டும், என்னுடைய சமூகத்துக்கு நீ வர வேண்டும், அப்பொழுது மேய்ச்சலை நீ கண்டடைவாய். நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற தரிசனத்தை நீ பார்ப்ப. உன்னுடைய திட்டங்கள் நோக்கங்களை பார்க்கிலும் என்னுடைய திட்டமும் நோக்கமும் பெரிதென்பதை நீ அறிந்து கொள்வாய். வா மகனே, வா மகளே, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆழத்துக்கு வா. மேலோட்டமான வாழ்க்கை போதும், இன்னும் அதிகமாய் கிட்டி சேர, இன்னும் அதிகமாய் உம்மோடு உறவு கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை செய்தருளுவீராக ஆண்டவரே. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. இது பாடல் வரி அல்ல, எங்களுடைய ஜெபமா இருக்கிறதப்பா. இந்த ஜெபத்தோடு நாங்கள் நிறைவு செய்கிறோம். எங்களை ஆழத்திற்கு அழைக்கிறீங்க. நீர் எதை செய்ய சொல்லுகிறீரோ அதை செய்ய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். படகுல ஏறணும்னாலும் நாங்க ரெடி, படகை விட்டு இறங்கணும்னாலும் ரெடி, படகை விட்டுட்டு ஓடி வரணும்னாலும் ரெடி. ஆண்டவரே, நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரே, நீங்க பேசுங்கப்பா, நான் அதன்படியே செய்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராக அதிகாரத்தோடு வந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். திட்டமும் தெளிவுமாய் நீர் பேசினதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. எங்களோடு இடைப்பட்டு தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆழத்திற்கு உம்முடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து வருகிற பிள்ளைகளுடைய படகுகள் ஆண்டவரே வலை கிளியத்தக்கதாக, படகு அமிழத்தக்கதாக நீர் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நன்மையினால் திருப்தி ஆக்குங்க. உமக்கே எல்லா துதி கன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.